ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு குட்டி மீனு அஃபிஷியல். இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கேள்விகளுக்கு பதில் தான். என்ன கேள்வின்னு பார்க்குறீங்களா? நிறைய பேர் வந்து கமெண்ட்டு, இன்பாக்ஸ், மெசேஜர் எல்லாத்துலேயும் கேட்குற கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேலையை விட்டுட்டீங்களா? ஏன் என்னாச்சு? உடம்பு சரியில்லையா? இல்லை யூடியூப்பில் வருமானம் வர ஆரம்பிச்சிருச்சா அப்படின்னு கேட்குறீங்க. அந்த கேள்விகளுக்கு பதில் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் அது எனக்கு வந்து நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க. ஸோ கேட்குற நல்ல உள்ளங்களுக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப நன்றிங்க. ஏன்னா நீங்கள் கேட்குறது எந்த விதத்தில் கேட்குறீங்கன்னு தெரில. ஆனால் நம்மளையும் ஞாபகம் வச்சு கேட்குறீங்கல்ல என்ன ஆச்சு அப்படின்னு, அதுக்காக மனமார்ந்த நன்றிகள் நான் வந்து சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல. ஸோ இப்போ நம்ம போகலாமா? என்னென்ன எனக்கு வந்து ஒரு 3 மந்த்ஸ் பக்கம் உடம்பு முடியலைன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃபீவர் வந்துச்சு. ஒரு 4 டேஸ் ஃபீவர் வந்துச்சு. ஃபீவர் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூச்சு திணறல் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ ஆஃபீஸில் மெடிக்கல் போகும்போது வீசிங் ப்ராப்ளம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சஜஷன் பண்ணி டாக்டரை கன்சல்ட் பண்ண சொன்னாங்க. நான் டாக்டரை கன்சல்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் வீட்டுக்கு வந்துட்டு ஃபீவர் அங்கே ஜிஹெச் தான் கூட்டிகிட்டு போனாங்க. ஜிஹெச் கூட்டிகிட்டு போயிட்டு பார்க்கும்போது என்னாச்சு அப்படின்னா, அங்கே டெஸ்ட் எல்லாம் எடுத்தாங்க, ஸ்கேன் பண்ண சொன்னாங்க, எக்ஸ்ரே பண்ண சொன்னாங்க. அப்புறம் பிஎஃப்டி, இது மூச்சு ஊடுவாங்க இல்லையா, நுரையீரல் டெஸ்ட்டு, லங்ஸை பார்க்குறதுக்காக. அப்போது பிஎஃப்டி பண்ணாங்க. எல்லாம் பண்ணி பார்த்துட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஒரே போட்டாங்க. எனக்கு ஆஸ்துமா இருக்குன்னு சொல்லி போட்டாங்க. ஐயையோ! எனக்கு பயம் வந்துடுச்சு. அப்புறம் சரி, ஏன்னா எனக்கு அவங்க செக்கிங் வந்து எனக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஏன்னா ஜிஹெச்சில் வந்து டாக்டர் செக் பண்ணலை. என்னோட ரிப்போர்ட்டை டாக்டர் வாங்கி பார்க்கல. மெடிக்கல் ஸ்டூடெண்ட் கிட்ட கொடுத்து என்ன இங்கே அப்போது ஸ்டெதஸ்கோப் எல்லாம் வச்சு செக் பண்ணும்போது நெஞ்சுக்குள்ளே மூச்சு விட்டால் சவுண்டு வருது. ஒருத்தவங்க சவுண்டு வருதுங்கிறாங்க, ஒருத்தவங்க இல்லைங்கிறாங்க. அப்புறம் நான் சொல்கிறேன், என்ன சிஸ்டர் நீங்கள் சவுண்ட் வரலங்கிறீங்க, நீங்கள் ஸ்டெதஸ்கோப் வச்சு பார்த்து சவுண்ட் வரலன்னு சொல்கிறீங்க, நான் நார்மலாக இருக்கும்போதே எனக்கு அந்த சவுண்ட் வந்து ஃபீல் ஆகுது அப்படின்னு சொன்ன பிறகு அப்புறம் வச்சு பார்த்துட்டு ஆமான்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை. நான் என்ன பண்ணேன், நான் ரெகுலராக எப்போதும் கன்சல்ட் பண்ணுறேன் என்னோடய ஃபேமிலி டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு அந்த ரிப்போர்ட் அப்படியே எடுத்துகிட்டு போனேன். ரிப்போர்ட் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு அவங்கக்கிட்ட ஒரு டெஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். அவங்கக்கிட்ட ஒரு டெஸ்ட் பண்ணும்போது தான் சொன்னாங்க, அவங்க ஜிஹெச்சில் கொடுத்த மருந்து மாத்திரையெல்லாம் வாங்கி பார்த்தாங்க. வாங்கி பார்த்துட்டு இது ஆஸ்துமாக்காக சாப்பிட்றது, இந்த மெடிசன் எடுத்துக்காதீங்க, உங்களுக்கு ஆஸ்துமாலாம் கிடையாது, நல்லா தான் இருக்கீங்க, ஃபஸ்ட்டு போயிட்டு அனிமிக்காக இருக்கீங்க ஆள் பார்க்க, ஃபீவர் சரியாயிடுச்சா, ஓகே, ப்ளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க, ஹெச்பி லெவலும் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொன்னாங்க. என் ஆளை பார்த்ததுமே சார் சொன்ன ஒரே வார்த்தை இதுதான், ஃபஸ்ட்டு போய் ஹெச்பி லெவல் செக் பண்ணுங்கள், ஆளை பார்க்கவே அனிமிக்காக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் போய் செக் பண்ணால் 6.3, எப்படி 6.3. சரி, அந்த ரிப்போர்ட் அப்படியே வாங்கிட்டு ஆஃபீஸ்க்கு வந்தேன். அந்த ரிப்போர்ட் அப்படியே வாங்கிட்டு ஆஃபீஸ் வரும்போது ஆஃபீஸில் அதை வந்து அலோவ் பண்ணலை. ஃபிட்னஸ் கேட்டாங்க. இந்த ரிப்போர்ட்டுக்கு அவங்க ஃபிட்னஸ் டாக்டர் தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால் ஆஃபீஸில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 9 பாயிண்ட்டுக்கு மேலே வந்தால் தான் வரணும். அது 3 மாதமோ 5 மாதமோ எவ்வளோ நாள் ஆனாலும் சரி, 9 பாயிண்ட்டுக்கு மேலே வந்தால் தான் நீங்கள் ஆஃபீஸ் வரணும் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அன்னையிலேருந்து தான் வீட்டில் இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பொங்கல் போச்சு. பொங்கல் முடிஞ்சு மறுபடியும் டெஸ்ட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 5.7க்கு வந்துருச்சு. ஆனால் டெய்லி ரெகுலராக ஜூஸ் எடுத்துக்கிட்டேன், எல்லாமே சாப்பிட்டேன். எல்லாமே மாதுளம்பழ ஜூஸு, பீட்ரூட் ஜூஸு, மாதுளம்பழம், நாட்டுக்கோழி முட்டை எல்லாமே சாப்பிட்டேன். கரெக்டாக ஈவன் ஃபுட் வந்து கண்ட்ரோலாக கரெக்டாக அந்த டைமுக்கு எடுத்துக்கிட்டு இருந்தேன். அந்த டைமில் தான் நான் வீடியோஸும் சரியாக போடலை, லைவ் எதுவுமே வரலை. ஃபுல் அண்ட் ஃபுல் சோஷியல் மீடியாவே விட்டு போயிட்ட மாதிரி நான் வரவே இல்லை சுத்தமாக வரவே இல்லை. உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு பிளட் வந்து ஏறலை, குறைஞ்சிடுச்சு. உடனே சார் என்ன சொல்லிட்டாங்க, சரி குறையவும் லேப் டெஸ்ட்டு சார் வந்து வேற சொன்னாங்க. ஸோ மாதவிடாய் காலத்தினால குறைஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னதுனால சரின்னு நான் அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டேன். என்னோட சஜஷன் ஃபேமிலி டாக்டர் சொல்லலை, லேபில் இருக்கிறவங்க சொன்னதுனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். அந்த ரிப்போர்ட்டை வாங்கிட்டு ஆஃபீஸ்க்கு வந்துட்டேன். ஆஃபீஸ் வந்தால் ஏன் ஏறி இருக்குது, குறைஞ்சிருக்கு, சரி ஓகே எப்படியும் அக்செப்ட் பண்ணி நீங்கள் வேலை பாருங்கள் அப்படின்னாங்க. அன்னைக்கு நைட்டே என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி மூச்சு திணறல் வர ஆரம்பிச்சு முடியாமல் போய் உடனே ஃபோன் பண்ணி லீவ் சொல்லிட்டு ஊருக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் என்னோடய ஃபேமிலி டாக்டர் போய் நான் கன்சல்ட் பண்ணும்போது தான் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை அந்த மாதிரி குறையக்கூடாது,
மாதவிடாய் காலம்ன்றது அது எல்லாருக்கும் உள்ளது, நார்மல் தான். அது உங்களோட கழிவுகள் தான் வருதே தவிர, அதனால வந்து நமக்கு அம் ரத்தம் வந்து குறையக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்படியே பார்த்தாலும் நீங்க மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அதுக்கான ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிறீங்க. ஸோ எப்படி அது குறையலாம்? ஸோ குறையக்கூடாது. ஸோ நீங்க இத வந்து என்னன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி திருச்சி காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு எழுதி குடுத்தாங்க. அப்புறம் அத எடுத்துக்கிட்டு அங்க போனா, டாக்டரோட போர்டு ரூம்ல வெளியில மாட்டியிருக்கு. சுப்பையா டாக்டர், இரத்தவியல் மற்றும் புற்றுநோய் நிபுணர் அப்படின்னு. பார்த்த உடனே எனக்கு ஷாக்கு. என்னடா புற்றுநோய் டாக்டரை வந்து பார்க்க வந்திருக்கோமே, கேன்சர் பிளட் கேன்சரா அப்போ நமக்கு அப்படின்ற மாதிரி தூக்கி வாரி போட்டுச்சு. அழுதுகிட்டே உட்கார்றேன் நானு. நெஞ்சு பக்கு 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 பக்குன்னு அடிச்சுக்குது. நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி. சரி ஓகே அப்படின்னு டெஸ்ட் எடுத்துட்டு அந்த ரிப்போர்ட்டை வாங்கி காட்டுற வரைக்கும், அப்புறம் ஒரு ரிப்போர்ட் வந்து 2 டேஸ் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி 2 டேஸ் கழிச்சு வந்து பார்த்துட்டு வாங்குற வரைக்கும், அப்புறம் ரிப்போர்ட்டை பார்த்தாக்கா, உங்களுக்கு அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை, பிளட்டு தான் இல்லை. ஸோ ஓகே, பிளட் இதுக்கு முன்னாடி ஏற்றிருக்கீங்களா? ஏற்றிருக்கேன். பிளட் இதுக்கு முன்னாடி நான் வந்து ஏற்றிருக்கேன் அப்படின்னு சொன்னதுனால, சரி ஓகே அப்போ பிளட்டு ஏற்றிக்க வேண்டாம். அப்போ பிளட்டு ஏற்ற வேணாம், நம்ம ஃபுட்டு மெடிசன்லேயே க்யூர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்புறம் சார் ஒரு மெடிசன் கொடுத்தாங்க. இன்ஜெக்ஷன் போட வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நான் வந்து என்னோடய ஃபேமிலி டாக்டர்கிட்ட பார்க்கும்போதே அவங்கக்கிட்டேயே நான் 4-5 இன்ஜெக்ஷன் போட்டேன், அயன் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். ஸோ அதனால் மெடிசன் வித் ஃபுட்டு இப்படியே நம்ம ரத்தத்தை வந்து பிளட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிற மாதிரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அதுக்கான இதில் தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். சரி கொஞ்சம் நாளாக உடம்பு கொஞ்சம் க்யூர் ஆனதும் தான் வீடியோஸ் ரெகுலராக போட ஆரம்பித்தேன். வீட்டில் இருந்து போட ஆரம்பித்ததும், ஏன் இவ்வளோ நாள் வீட்டில் இருக்கீங்க, ஏன் சென்னை போகல, வேலையை விட்டீங்களா? வேலையெல்லாம் விடலாங்க. நான் வேலைக்கு போகாமல் எப்படி இருக்க முடியும்? வேலைக்கு போவேன் கண்டிப்பாக. இப்போ நான் எல்லாமே முடிச்சுட்டு 3 மந்த்ஸ் பக்கம் முடிச்சுட்டு இப்போ நான் ரிட்டர்ன் வந்திருக்கேன். வரும்போது என்னென்னா, இப்போ எனக்கு காவேரி ஹாஸ்பிட்டல் சாரை பார்த்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 6.7 இருந்துச்சு, அப்புறம் 7.9 வந்துச்சு, அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா 8.3 வந்துருச்சு. ஓகேங்களா, இன்னைய ரிசல்ட் வந்து 8.3. ஸோ அதை எடுத்துக்கிட்டு ஆஃபீஸ் வர சொன்னதான் நானும் வந்துட்டேன். ஃபிட்னஸ் வாங்காமல் வந்துட்டேன். ஸோ ஃபிட்னஸ்க்காக இங்கே லோக்கலில் 2 நாளாக ஹாஸ்பிட்டல் போய் ரிட்டர்ன் திரும்பி வரேன். யாரும் ஃபிட்னஸ் இங்கே கொடுக்கல, கார்டியாலஜிஸ்ட் பாருங்கள், டெர்மட்டாலஜிஸ்ட்டை பாருங்கள் அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பி வராங்களே தவிர கொடுக்கல. ஆக்சுவலி இன்னைக்கு போகலான்னு பார்த்தேன். இன்னைக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஆள் இல்லை, ஸோ போகலை. ஸோ நாளைக்கு வந்து போகிறேன். நாளைக்கு வியாழக்கிழமை. நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு ரிப்போர்ட்டை வாங்கிட்டு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் வாங்கிட்டு கண்டிப்பாக வேலைக்கு போயிடுவேன் நான். இப்போ புரிஞ்சுதா? உங்கள் கேள்விகளுக்கெல்லாம் சந்தேகம் புரிஞ்சிருச்சா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.